கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமின்றி கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமின்றி கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மில் அன்பு கொண்டு நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த காலை வேளையிலே பேசுங்க. எடுத்து வாசிப்போம். ஆதாரமாக தொடர்ந்து பார்க்கின்ற 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் 17-18 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரு ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல, நல்ல புரிஞ்சுங்க, நம் எல்லோருமே திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகின்றோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. பக்கத்துல கை வச்சுக்கொள்ளுங்க. எப்ப காண்பீங்க? அவரை அதிகமாய் நேசிக்கும் போது, அவரோடு கூட இசைந்திருக்கும் பொழுது, அவர் அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது, அவரோடு கூட சகல காரியத்திற்கும் இடம் கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்படி நான் இருப்பேனானால் தேவனுடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல காண்பேன். நான் எப்படி என்னை கண்ணாடியில் பார்ப்பேன்னா அதே போல தேவனுடைய மகிமை ஒரு நாளைக்கு பார்ப்பேன். ஆனால் அதற்கு முன்பாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் அவரோடு கூட எத்தனை ஐக்கியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் ஐக்கியப்படாவிட்டால் என்னால் என்ன பண்ண முடியாது அவரை. ஒருவேளை இன்னைக்கு நான் ஒரு சகோதரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், டீச்சர், அவங்க பைபிள் டீச்சர், அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறவங்க ரொம்ப பிடிக்கும். நான் அநேக நேரத்தில் அந்த சகோதரியுடைய மெசேஜை கேட்டுக்கிறேன். இந்த ஆண்டில் அவங்க சொன்ன ஒரு காரியம் அவங்க பார்ப்பேன். நான் மற்ற எல்லாருக்கும் அந்த ஊழியக்காரங்களுக்கு வித்தியாசத்தை பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக ரொம்ப நெருக்கமாக தேவனை தேடுகின்றவர்கள் விசேஷித்த விதமாக என்ன பண்ணாங்க, அந்த ஈப்ரு பைபிளுக்குரிய காரியத்தை, அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தை, மற்ற எல்லா காரியத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து தெளிவான தீர்க்கமான பதிலை அளிக்கின்ற ஒரு சகோதரி ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த ஆண்டில் அவங்க சொன்ன ஒரு காரியம், இந்த ஆண்டில் அநேகர் கைவிடப்படுவார்களாம், அநேகர் தேவ அன்பை விட்டு தூரம் போவார்களாம். ஏன்னா தேவனுடைய வருகையின் நெருக்கத்தின் நாட்களை நிற்கும் பொழுது என்ன நடக்குதுமா, ஆதியிலே கொண்டு இருந்த அன்பை விட்டா என்று சொல்லி உன் பேரில் குறை இருக்குமா. அல்லேலூயா. அவங்க கண்ட தரிசனத்தை சொல்லும்போது, இந்த ஆண்டிலே இது விசேஷித்த ஆண்டாக இருக்கிறபடினால் கர்த்தரிடத்தில் கிட்டி சேருங்கள், கர்த்தரை இன்னும் நெருக்கமாக தேடுங்கள், கர்த்தரை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு புரிந்து கொண்டு அவர் அன்பிலே இன்னைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே பூஜ்ஜியம்தான்.
அப்படியாப்பட்ட காரியத்தை மாற்றின கர்த்தரை நான் எந்த அளவுக்கு தேடுகின்றேன் என்ற அளவுகோலை பார்த்தா அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அவரோடு கூட வரும். நான் எப்படி தேடுகின்றேன் என்பதை அவரே நம்மளுக்கு சுட்டி காட்டுவார். அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் அதே இந்த மறுரூபம் அடைவோம் என்று சொல்லுகின்ற அந்த காரியத்துக்கு பிற்பாடு வருகின்ற அந்த வசனத்தை 4:1 வாசிங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுங்க, எப்படியாப்பட்ட ஊழியம் என்பது நம்ம 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் நீங்கள் முதல் 3வது வசனத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆவிக்குரிய ஊழியம் என்று சொல்லப்படுகிறது. 8வது வசனத்தில் 3வது அதிகாரத்தில் ஒழிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆவியில இன்னைக்கு பலப்படக்கூடாதபடிக்கு மாம்ச சிந்தையின்படியே மாம்சமா எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு ஃபேவர் பண்ணலாம், அவங்களுக்கு ஃபேவர் பண்ணலாம், அவங்களுடைய காரியத்தை செஞ்சலாம், இவங்களுடைய காரியத்தை செஞ்சாலும் நான் தேவனை சந்தோஷப்படுத்தாவிட்டால் ஆவிக்குரிய ஊழியத்தில் நிலைத்திருக்கவே முடியாது. நான் யாரை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறேன், யாரோடு கூட என் ஐக்கியம் இருக்கிறது, யாரை என் வாழ்க்கையில் அதிகமாய் தேடுகின்றேன் என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்பீர்களானால் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்ட்டு அழகாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆவி இல்லாதவன் ஆவிக்குரியதை யோசிப்பது இல்லை. அல்லேலூயா. ஆவி இல்லாதவன் என்ன பண்ணதில்லை, ஆவிக்குரியதை யோசிப்பதும் இல்லை, அதை குறித்து நேசிப்பதும் இல்லை. ஆனால் ஆவி உள்ளவர்கள் எதை தான் சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க? ஆவிக்குரிய ஊழியம், ஒழிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எத்தனை அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதற்கு ஆதாரமாகத்தான் நம்ம யாரை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஆதியாகமத்தில் 6வது அதிகாரத்தில் யாரை பார்த்தோம்? நோவாவை பார்த்தோம். நோவாவுடைய காலத்திலே நடந்த காரியங்கள் எல்லாமும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது மட்டும் இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்லாக்கியம் கிடைக்காதபடிக்கு யாருக்கு தான் கிடைச்சது? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை விரும்பின அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ஸ்லாக்கியம் கிடைச்சதை தவிர அவனோடு கூட பிறந்தவர்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை என்று 5வது அதிகாரத்தின் 30-31வது வசனம் நம்மளுக்கு ஆதாரமாக இங்கே இருக்கிறது. ஏன்னா மெத்துசலா என்ன பண்றாரு? நோவாவை பெற்ற பின்பு 595 வருஷம் உயிரோடு கூட இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்று லாமைக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம் அவன் மரித்தான். நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். நல்லா புரிஞ்சுங்க, 777 வருஷம் கூட இருந்து அவனோடு கூட அநேக சகோதரர்கள் பிறந்த போதிலும் நோவாவை தவிர ஒருவரும் தேவனை தேடுகின்ற இருதயமும் இல்லை. அவர்களுக்கு அந்த மாம்சக்குரிய சிந்தை இருந்தபடியினாலே அவர்கள் மாம்சமாகவே நடந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நம்ம எப்படி நடந்து கொள்றோம்? மாம்சமா இருக்கிறோமா, இன்னும் ஆவியில இருக்கிறோமா? கேளுங்க, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. பிரதர், சிஸ்டர், எப்படி ஆவிக்குரிய ஊழியத்தில் இருக்கிறீங்களா இல்லை மாம்சத்திலேயே நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது. நோவா என்ன பண்ணறான்? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. ஏன் கிருபை கிடைச்சதுன்னா உங்களுக்கு பெரிய காரியத்தை முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பேன். அவன் அதிகமாய் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்தான். அவன் அன்பின் அகலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு சம்பவத்தை பார்த்துவிட்டு இங்கே வருவோமானால் கொஞ்சம் அழகாய் கொஞ்சம் பெரியதாய் இருக்கும் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக மறுபடியும் வாசிப்போம். இந்த 6வது அதிகாரத்தின் 8லிருந்து வாசிங்க பார்க்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில், நல்லா புரிஞ்சுங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். அப்ப எல்லாம் இருக்கிறாங்க, அத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரே ஒரு மனுஷன் நீதிமானும், ஒரே ஒரு மனுஷன் உத்தமனுமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் மாம்சத்துக்குரிய காரியத்தை தேடாதபடிக்கு ஆவிக்குரிய காரியத்தை தேடினபடியினால. அல்லேலூயா. இங்கே காலையில் 2 வாலிப தம்பிங்க என்னோடு கூட இருந்தாங்க. நான் இறங்கி போயிட்டேன். நான் 8 மணிக்கு இறங்கி கீழே போயிட்டேன். ஆனால் அவனுங்க 2 பேரும் பேசின ஒரு சம்பாஷணை எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் தூங்கிடுவோம்டா, வீட்டுக்கு போவேனாடா, நம்ம சர்ச்சில் என்ன பண்ணலாம், இருக்கலாம்.
இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை தேடுகின்ற பிள்ளைகளுடைய மனநிலை இப்படிதான். ஆவி இல்லாதவங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, யோசிக்க வேணாம், பேசவும் வேணாம். ஏன்னா அது நம்ம டைமை வேஸ்ட் அடிக்க வேணாம். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த காரியம் என்ன நான் பார்க்குறேன். ஒரு வாலிபத்துக்குள்ளே, எங்கள் வாலிப நாட்கள்லாம் அப்படி கிடையாது. எங்கள் வாலிபத்தில் என்ன பண்ணலாம், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்க கற்றுக் கொடுத்துக்க ஆள் இல்லாதபடிக்கினாலே நாங்கள் வனாந்திரத்தில் அவித்து விடப்பட்ட ஆடுகளை போல் அலைந்தோம் திரிந்தோம். எங்கள் பார்வைக்கு எது பெஸ்ட்டுன்னு போட்டதோ அதெல்லாம் என்ன பண்ணோம், அதெல்லாம் ஒஸ்ட்டுன்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் நான் காலையில் பார்க்குறேன், அவங்க பேசிக்கிறானுங்க, வீட்டுக்கு போனால் தூங்கிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணலாம், இங்கே இருந்துடலாம்டா அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்க இருதயத்தில் தேவ ஆவி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, இந்த சிந்தனை அவர்களுக்குள்ளே வராது. எவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வலுப்பெற விரும்புகின்றானோ அவனுடைய வாழ்க்கை இப்படியா தேவனுக்குள்ளே போயின்னு இருக்கும். இன்னொருத்தன் சொல்கிறான், அதில் மொத்தமாக நைட்டாக தூங்கிடலாம்டா போயிட்டு. அல்லேலூயா. அப்போ காலையில் தேவன் எதற்காக உன்னை என்னை கண்விழிக்க செஞ்சார் சொல்லுங்க? இல்லை பிரதர், எல்லாருக்கும் எங்கள் முகத்தை காட்டி, அல்லேலூயா, எல்லாரையும் நாங்கள் பார்த்து எங்கள் பெருமையை சொல்லி அதற்காகவே இல்லை. இல்லை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. நான் எத்தனையாய் தேவ சமூகத்தில் என்னை சிறுமைப்படுத்தி தாழ்த்துகின்றனோ அத்தனையாய் தேவன் என்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். நான் எத்தனையாய் பெருமை என்று நினைக்கின்றனோ அத்தனையாய் தேவ சமூகத்தை விட்டு நான் தள்ளி 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 ஒரு நாள் காணாமலே போயிடுவேன். அல்லேலூயா. வேதம் இங்கே சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சதா, கிருபை கிடைத்தது. நோவா வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நோவா யாரையுமே பார்க்கல. ஆவிக்குரிய ஊழியத்தை அவன் பற்றி கொண்ட ஆண்டவரே, ஆவிக்குரிய ஊழியம் இப்படி தான் இருக்கும். நான் கண்ணாடிகளை பார்ப்பது போல என்னை ஒரு நாள் பார்க்கணும்னா, என்னை உன் முகச்சாயலில் பார்க்க வேண்டுமானால், உன் கூட்டத்தில் என்னை பார்க்க வேண்டுமானால், அந்த மகிமை நிறைந்தவர்களோடு கூட என்னை பார்க்க வேண்டுமானால் நான் ஒரு காரியத்தை செய்யணும். அதனுடைய ஆழமா அர்த்தம் புரியலன்னா, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, முதலாவது எழுந்திருப்பாங்க. நீங்க எழுந்திருக்கும் போது உங்க ஆவியின் ரூபத்தை ஆண்டவரோடு கூட நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய வருகையில சேனையின் அதிபதியாய் உன்னை போலவே என்ன பண்ணுவார் ஒருத்தர் அங்க இருப்பாரு. அந்த ரூபத்தை நீங்க பார்ப்பீங்க. கண்ணாடியில் உங்களை பார்க்கறது மாதிரி, யார் இவரு, இவ்வளோ அழகா இவ்வளோ மேன்மை நிறைந்த ஒரு காரியத்தை கொடுத்து தேவன் நிறுத்தி வச்சுக்கிறாருன்னா, நீங்க எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தங்களையே அர்ப்பணித்தவர்களை கண்ணாடிகளை காண்கிறதை போல காண்பீர்கள். அல்லேலூயா. அது சகோதரனாகட்டும் சகோதரி ஆகட்டும் யாராகட்டும், ஆண்டவருக்காக நீ நேரத்தை ஒதுக்க ஆரம்பிச்ச, ஆண்டவருக்காக தேட வேண்டும் என்று நினைத்தால், ஆண்டவர் மீது அன்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தால், நோவா பாருங்க, அவன் ஒரு மனுஷன் மட்டும்தான். அவன் அன்பை பிரதிபலிக்காங்க யாருமே இல்லை. சில அன்பெல்லாம் எப்படிதம்மா, இவங்க நம்மளை பார்ப்பாங்களா, பார்த்துக்கிறீங்களா? சில அன்பெல்லாம் நம்மளை இவங்க பார்ப்பாங்களா, நம்ம அன்பு புரிஞ்சுப்பாங்களா, நம்ம அன்பை ஏற்றுக்கொள்வாங்களா நினைக்கிறவங்க மத்தியில் நோவா யாரையும் பார்க்கல. என் அன்பை பார்க்கறது ஒருத்தர் இருக்கிறாரு, என் அன்பை புரிந்து கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறாரு, அவர் என் மீது கண்ணோக்கமாக இருக்கிறாரு. அழிவுக்கு மத்தியில் என்னை காப்பாற்றின அந்த அன்பின் தேவனுக்கு நேராக நான் என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்பேன் என்ற அந்த மனநிலைக்கு நோவா வந்தபோது நோவா யாரையுமே பார்க்கல. முழுக்க 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 ஆண்டவரோடு கூட இணைக்கப்படத்தக்கதாக தன்னையும் ஆண்டவரையும் மட்டுமே அந்த இடத்துல பார்த்தான். ஒருவேளை ஒரு வனாந்தரத்தில் நீங்களும் கடவுளும் மட்டும்தான் இருப்பீங்கன்னா நீங்க யாரை பார்ப்பீங்க? யாரை பார்ப்பீங்க? வனாந்தரத்தை பார்ப்பீங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு வாழ்வு கிடைச்சிடாதான்ட்டு, இல்லை உனக்கு சகலத்தையும் கொடுக்க போற இயேசுவானவரை பார்ப்பீங்களா? சொத்தமாக தான் சொல்லுங்களேன், இயேசுவானவரை தானே பார்ப்போம். அங்கே நோவா அப்படி தான் நினச்சினா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லவங்க கிடையாது. ஏன்னா அங்கே வேதம் அங்கே சொல்லுகிறது, நோவாவோடு கூட யாரும் பிறந்தாங்க, சகோதரர்கள் சகோதரிகள் உறவுக்காரங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே தான் அவனுக்கு இருதயம் போல. நம்மளுக்கு கொஞ்ச நாள் உறவுக்கார மேலே போயிடும், கொஞ்ச நாள் நண்பர்கள் மேலே போயிடும், அப்புறம் கொஞ்ச நாள் வேலை மேலே போயிடும், கொஞ்ச நாள் அப்படியே விருப்பம் மாறி மாறி போயின்னு இருக்கும். ஆனால் நோவாவுக்கு கர்த்தர் ஒருவரை தவிர ஒருவரை இல்லை. அதனால்தான் நோவாவுக்கு இங்கே வேதம் சொல்கிறது 8வது வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா யாரோடு கூட சஞ்சரித்தான்?
அல்லேலூயா. பக்கத்தில் கழிச்சு என்ன ஏக்கெல்லாம் அவராயிருந்தா அவரோடு கூட சஞ்சரிப்பேன். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே என் இயேசுராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. வேதம் அழகா சொல்லுகிறது, நோவா தேவனோடு கூட என்ன பண்ணியிருந்தாரு? சஞ்சரித்து கொண்டிருந்தார், அல்லது பேசி கொண்டிருந்தார், இல்லை நடந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர் என்னெல்லாம் ஏதோ தான் இருந்திருங்க. சொல்லுங்க, நாளைக்கு ஆண்டவர்கிட்ட புதுசா என்ன பேசுறது? இன்னைக்கு பேசி முடிச்சாச்சு, சாயங்காலம் நோவா வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ நோவா வீட்டில் உட்காந்து எதை திங்க் பண்ணுவார் சொல்லுங்க? நாளைக்கு ஆண்டவர் வருவார். ஏன்னா நோவா இடத்துல அத்தனையா சஞ்சரித்து கொண்டு இருந்தார். நோவா கிட்ட ஒரு நாள் சொல்றாரு, நான் எங்க தெரியுமா நோவா வரேன், அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தரிசனத்திலே 3ஆம் வானத்தை காண்பித்திருப்பார். அத்தனை தூரத்திலிருந்து நான் வரேன் நோவா உன்னை பார்க்கறதுக்கு என்ற அந்த அன்பை நோவா புரிந்து கொண்ட போது நோவா நினைச்சிடாரு, நாளைக்கு இயேசுராஜா வர போறாரு, 16,000 பேர்களில் சிறந்தவர் வர போறாரு, அவரோடு கூட நான் என்ன பேசுவது? எதையாகிலும் பேசி அவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக நான் என்ன பண்ணோம்? என்னுடைய காரியத்தை மாத்திக்கணும் ஆண்டவரை. எதையாகிலும் பேசணும் ஆண்டவர்கிட்ட. அவருக்கு பிடிச்சது எது? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. நடத்த வேண்டுமே. நினைச்சிருப்பாரு, நாளைக்கு போய் ஆண்டவர்கிட்ட என்ன காரியத்தை பேசுறது? ஆண்டவரோடு கூட ஏதாவது ஒரு புதிய சம்பாஷணை இருக்கணும், புதிய காரியத்தை கேட்கணும், தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறவன் அவன் இரவெல்லாம் உறங்கி இருக்க மாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு நிச்சயமா என்ன வந்திருக்காது? இரவெல்லாம் உறக்கம் வந்திருக்காது. காலையில கர்த்தர் வர போறாரு, கர்த்தரை பார்க்கணும், எப்படியாவது அவர்கிட்ட என்னத்தை பேசுறது? ஒருவேளை இன்னைக்கு பரலோகத்தை குறித்து கேட்கலாமா? இல்லை பூமியில் ஆண்டவரே நீங்கள் இதெல்லாம் எப்படி குறிச்சு? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆதாமை உண்டாக்கின போது ஆதாமுக்கு தேவன் சகல காரியத்தையும் கற்றுக் கொடுத்தாராம். அல்லேலூயா. ஆதாமுக்கு தேவன் என்ன பண்ணாரா? ஞானம் நிறைந்தவனா ஆதாம். ஆண்டவர் சகல காரியத்தையும் கற்றுக் கொடுத்து சொன்னாரா, ஆதாமே நீ இன்னைக்கு தங்கி தாபரிக்கிற இல்லையா, இந்த பூமி மட்டுமே பெரிதானது அல்ல, இந்த பூமி மட்டுமே இருக்கிறது அல்ல. ஜூபிட்டர்னு சொல்லிட்டு ஒரு கோள் இருக்குதான். என்னது? வேழன்னு சொல்லிட்டு ஒரு கிரகம். பார்த்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சயின்ஸ் படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். வேழன்ற ஒரு கிரகம் இருக்குது. அது இந்த பூமியை காட்டிலும் பன்மடங்கு, கிட்டத்தட்ட 9-10 மடங்கு அதிக பெரியதான். எதை காட்டிலும்? இந்த பூமியை காட்டிலும். நம்ம நினைக்கிறோம் பூமி தான் பெருசு, அப்படி கூட நினைக்க மாட்டோம். பூமி பெருசு, அதுல காட்டிலும் பூமியில இருக்கிற நான் தான் பெருசு எல்லாத்தையும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்குறாரு, நம்ம பூமியை காட்டிலும் ஜூபிட்டர் பெருசு. அப்போ பார்த்துக்க, பூமி அதோடய சின்னதான். அந்த சின்ன பூமியில எங்கோ ஒரு இடத்துல எங்கோ ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ல இருக்கிறேன்னா எனக்குள்ள நினைச்சிடறேன் நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீர் சின்னவென்று பாராதபடிக்கு உன்னையும் என்னையும் தேடி பரலோகத்திலிருந்து கடந்து வந்தாரே, அவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த ஜூபிட்டரை காட்டிலும் சனின்ற ஒரு கிரகம் இருக்குதான். நீங்க ஒண்ணு சனின்னா வேற அப்படின்றாதீங்க, கிரகத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த சயின்ஸ் படிச்ச பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன கிரகம்னு சொல்லிட்டு. அல்லேலூயா.
ஜூபிட்டர்னு ஒரு கிரகம், அது புதன்ற ஒரு கதை. வேழனா, ஆமாம் வேழன். ஜூபிட்டர்னா வேழன்னு அர்த்தம். சனின்ற ஒரு கிரகம் இது இந்த வேழன்ற கிரகத்தை காட்டிலும் பெரியது. மில்கி வேன்னு ஒன்று இருக்குது. நம்ம சூரியன் இருக்கிறார்ல, அதை சுற்றி இருக்கிற இதெல்லாம் கிரகங்கள். நம்ம எல்லாம் சூரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கிரகங்கள் தான் சூரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்மளாம் கிடையாது. சரிங்களா? அப்போ சூரியனை சுற்றி பல கிரகங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் சூரிய கிரகம். அதை காட்டிலும் பல ஆயிரம் கிரகங்கள் இருக்கிறது, நட்சத்திர மண்டலங்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு கர்த்தர், அல்லேலூயா, உன்னை என்னையும் பார்த்து பேசுறதுக்கு வராருன்னா நம்ம நினைக்கிறோம் அவருக்கு வேலை இல்லை நினைக்கிறேன். இல்லை, வேலை வெட்டியே இல்லாத பெருமையை பேசிக்கொண்டு அலைந்து திரிகிற உன்னையும் என்னையும் பார்க்க வராரா? அவர் எத்தனை பெரியவர். நம்பனா இவ்வளோத்தையும் உண்டாக்கின கர்த்தரை பார்க்க மறந்துட்டு உலகத்துல இருக்கிற மனுஷிக சகல காரியத்தைய பார்த்து 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 என்ன பண்ணிட்டோம்? பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, வீணா விருதா போயிட்டோம் பிரதர். நான் யாரை பார்க்கணுமோ அவரை பார்க்கல. நம்ம யோசனை பண்ணியிருப்போமோ, நம்ம சொல்லுவோம், பிரதர் நாங்கள் இங்கே தான் படிச்சுட்டு எங்கே போகணுன்னுவோம்? யூஎஸ்க்கு போகணுன்னுவா, யூகேக்கு போகணுன்னுவா. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பூமியில இருக்கிற ஒரு ஒரே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறத நீ பெருசுன்னு நினைக்கிற. இந்த கிரகங்களை எல்லாம் விட்டு தாண்டி பரலோகம் என்ற காரியத்திற்கு போகின்ற நீங்களும் நானும் தேவனுடைய கண்களுக்கு பெரிதாய் தெரிகிறபடியினால நீ பார்க்கிற மனுஷனோ உலகமோ மற்ற காரியங்களோ சின்னதென்று சொல்லுவேன். உன்னை என்னையோ இன்று நேசித்து நம்மை ரட்சிக்க கடந்து வந்தாரே அவரே பெரியவர். என் அன்பெல்லாம் எப்படித்தான் இருக்கணும்? அவரை பார்க்கணும், அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட பழகணும், அவரோடு கூட இருக்கணும் என்பதை நோவா புரிந்து கொண்டான். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு காரியம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். கொஞ்சம் புரியத்தக்கதாக கொஞ்சம் பேசுகின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க, 4வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற வாக்குத்தத்தம் யாருக்கு உண்டா இருக்கிறது? ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். நமக்கு வாக்குத்தத்தம் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு போகணுன்ற என்ன வேணும்னா முதல்ல கர்த்தரை பார்க்கணும். அந்த பயம் இல்லாதபடிக்கு நான் சத்தா பரலோகம் போயிடுவேன்னு நினைச்சுன்னா பக்கத்துல கை வச்சு சொல்லு, நீ பரலோகம் போயே சேர மாட்டேன். பாட்டோடு காரியம் முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. என்னத்தோடு முடிஞ்சிடும்? பாட்டோடு காரியம் முடிஞ்சது. இங்க வேதம் சொல்கிறது, ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவன் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்போ நம்ம அதுல இருந்து, ஆண்டவரே நான் விலகி போற காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. பிசாசு எப்படி தான் பிரிச்சு கொண்டு போவான்? கொஞ்சம் கொஞ்சமா தான் போவான், லிமிட்டா போவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? காணப்படாமலே போயிடுவோம். முதல்ல சின்ன காரியத்தை கொண்டு நம்மளை பிரிப்பான். அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும்? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் உன் மீது தரிசனம் வைத்திருப்பாரானால் நீ பார்க்கிற முதல் பார்வை தேவனோடு கூட இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஒருவேளை ரட்சிக்கப்பட போகின்ற ஜனமே, ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாய் இருக்க உங்களில் ஒருவன் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு என்ன எப்படி இருக்கணுமா? பயத்தோட, ஆண்டவரே என்னை கைவிட்டுற போறீங்க, ஆண்டவரே என்னை விட்டு விலகிட போறீங்க ஆண்டவரே. அதனால தான் தாவீது சொல்றானோ, ஆண்டவரே உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உன் பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து கொள்ளாமலும் ஆண்டவரே. உலகத்துல நான் எது இருந்தாலும் பெரிய ஆளு நினைக்க முடியாது. அத்தனை செல்வங்களை வைத்திருக்கிற யாக்கோபு தேவ சமூகத்துல போய் போராடி கொண்டு இருக்கிற ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, உம் கிருபை தந்தால் ஒழிய
நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கிற பொண்ணும் பொருளும் செல்வமும் பெரிதென்று நீ நினைப்பாயானால் நீ ஏமாற்றப்பட போகின்றாய் என்று அர்த்தம். அண்ணனுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்தால 200 ஆடு கிஃப்ட் கொடுப்பான். சும்மா எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு போடுவோமா? ஒரு ஆடு எவ்வளோ தெரியுமா? இப்போ நல்ல ஆடாக இருந்தால் 25,000 ரூபாய். 25 × 200 எவ்வளோ ஆகுது? மேக்ஸ் யாரெல்லாம் பிஸ்னஸ் மேக்ஸ் எவ்வளோ? 50 லட்சம் ரூபாய். அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்குறான் எவ்வளோ? 5 லட்சமா 50 லட்சமா? 200 ஆடு. ஸோ ஒன்றும் இல்லை. ஈசாக்கு பார்த்துங்க, சாரி யாக்கோபை பார்த்துங்க. அவன் வெறும் கையாக தான் கடந்து போனான். ஆனால் ஒரு கையை அவன் மறக்கவே இல்லை. தன்னை நடத்தி வருகிறவர் தேவன் என்பதை அவன் மறவாதபடியினால அவன் வெறும் கையா கடந்து போயிட்டு இரு பரிவாரமாய் வர தேவன் உதவி செய்தார். ஆனா அத்தனை காரியங்களில் இருந்த யாக்கோப்புக்கு என்ன தெரியுது? ஆண்டவரே, இதெல்லாம் உண்மையான ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே, இது வரும் போயிடும். ஏசான்ற ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தேவன் கொஞ்சம் திருப்பி இருந்தார்னு வச்சுங்களேன், அல்லேலூயா, யாக்கோப்பு அதே இடத்துல என்ன பண்றப்பான்? ஏன்னா ஈசாக்கு இருக்கிற வரைக்கும் யாக்கோப்பை தொட முடியாதுன்ட்டு ஏசாக்கு நல்லா தெரியும். யாக்கோப்புடைய ஆசீர்வாதங்கள் அத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள், அவன் ஈசாக்கிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அத்தனை. அதே மாதிரி ஒரு தகப்பன் இருக்கும்பொழுது தம்பி மேலே கையை வைக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சபடியினால என் தகப்பன் முடிவு காலம் வரண்டா, அன்னைக்கு உன் கழுத்தை என்ன பண்ணுவேன், நான் கொன்று போடுவேண்டா அப்படின்னு சொன்னவன் கொன்று போகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிருக்காது. அவன் பலத்தவனாக இருந்தான், வேட்டைக்காரனாக இருந்தான், அவன் எதை பற்றியும் கவலைப்படாதவனாக இருந்தான். அதனால தான் அம்மா அப்பா இருதயம் கஷ்டப்படுறதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை, அதை பற்றி நான் கேர் பண்ண I don't care அப்படின்னு சொல்லிட்டுவன். அப்படியாப்பட்டவன் தம்பியை பார்க்கும் பொழுது தம்பி இடத்துல என்ன பண்ண, தம்பியை பார்த்து அவன் பரிதாபப்பட வேண்டிய நிலைக்கு ஆண்டவர் சும்மா லேசா அப்படி திருப்பி விட்டு இருந்தாரு. அந்த ஆசீர்வாதத்தை கேட்ட ஆண்டவரே, நான் சம்பாதிச்சு வச்ச சொத்து போய பலம் எல்லாத்தையும் ஒரு நொடி பொழுது அழித்து போடுற ஒருத்தன் வர ஆண்டவரே, அவன் கண்கள்ல கிருபை கிடைக்க, அவன் இருதயத்துல நீ பேசத்தக்கதாக என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படி நீ ஆசீர்வதித்தா தான் நான் கொண்டு வர எல்லா சொத்து பத்து எல்லாமே காக்கப்படும் என்பதை யாக்கோபு உணர்ந்திருந்தான். இன்னைக்கு கொஞ்சம் துளுத்துட்டோன்னு வச்சுங்களேன், கர்த்தரை மறந்துடுவோம். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, துளுக்க வச்சது அவர் தான், நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவரே, நான் எத்தனை பெரிய காரியத்துல இருந்து என்னை தூக்கி எடுத்தீரோ என்பதை நான் மறந்துடக்கூடாது. நாம் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே உன் ஆசீர்வாதம் எது என்பதை நான் புரிந்து கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. 200 ஆடை கிஃப்டா கொடுக்குறான். செம்மறி ஆடு 200 கொடுக்குறான், வெள்ளாடு 200 கொடுக்குறான். அவன் கேட்குறான்ப்பா, இத்தனை பேரை மந்தியை யாருதுப்பா? அண்ணா உனக்கு தானே கிஃப்ட் கொடுத்தேன். அவன் சொல்கிறான், அண்ட பாவி, நீ அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனிய, அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரா, எனக்கு நிறைய இருக்குதுடா போதண்டா அப்படின்றான். அண்ணா இல்லைண்ணே, என்கிட்ட கிஃப்ட் வாங்கிக்கோங்கண்ணே. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் ஒரு மனுஷன் கர்த்தரோடு கூட அவன் போறான்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இனி உன் பேர் யாக்கோபு கிடையாது, இனி உன்னை திருடனா பார்க்கக்கூடாது, உன்னை பார்க்குறவன் எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பார்க்கணுன்ட்டு ஆசீர்வாதமாக தேவனை ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வாதம் உள்ள வந்துச்சு, எல்லாம் நின்றுச்சு. பக்கத்தில் கைபிடிச்சு சொல்லு, இன்னைக்கு நிலையா இருக்குன்னு எதையும் நினைக்காத, எல்லாத்தையும் கர்த்தர் தூக்கிடுவார் ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. அதனால தான் நோவா பார்த்த, ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற என் ஜனங்கள் எனக்கு முக்கியம் அல்ல, சொந்த ஜனங்கள் ஒரு நாளில் கைவிட்டு விடலாம், கட்டினவ கூட தெரியலன்னு கரைப்படுத்திடலாம், சொந்த ஜனங்கள் ஒரு நாளில் கைவிட்டு விடலாம், கட்டினவளும் தெரியலன்னு கரைப்படுத்திடலாம், கணவன் கூட மறந்து விட்டு திரும்பி போகலாம்,
கணவன் கூட மறந்து விட்டு திரும்பி போகலாம். என்னை தாயின் கருவில் தெரிந்தவரோ கைவிடவில்லை. என்ன தாயின் கருவில் தெரிந்தவரோ கைவிடவில்லை. எல்லாம் கைவிட்டாங்க. மனைவியெல்லாம் மறைச்சு வச்சு கூட்டின்னு வர்றாரு. ஆனா ஆண்டவர் கைவில்ல. அதனால அன்னைக்கு ஏசா கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது. இன்னைக்கு நீ நினைக்காத கர்த்தர் கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சாதான் நம்ம வச்சிருக்கிற எல்லாமே நிலையா இருக்கும். வேதம் அங்கே சொல்கிறது, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமற்று பின்வாங்கி போகாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் தெரியுமா? நோவாவுக்கு அநேக சொத்து பத்துக்கள் இருந்தாலும் நோவாவுக்கு ஒரு காரியம் தெரியும். ஆண்டவரே, இவை எதுவுமே எனக்கு சொந்தமாக போகிறதில்ல ஆண்டவரே, இவை எதையுமே நான் எடுத்துக்கொண்டு போகிறதில்ல ஆண்டவரே. ஏன்னா அந்த உலகம் அழிக்கப்படுகின்ற காலத்திலே உன்னோடு நான் வைத்திருந்த அந்த உறவு மட்டும்தான் என்னை காப்பாற்ற போகுது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. அன்னைக்கு நோவா காலத்தில் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் இன்னைக்கு அறிவிக்கப்படுது. நம்ம மறந்துடக்கூடாது பிரதர் சிஸ்டர். அன்றைக்கி எப்படி நோவா கத்தி கத்தி சொன்னார் இல்லைங்களா, 110 வருஷம் பேசியிருந்தார் இல்லையா, ஆண்டவர் வர போகிறாருப்பா, அவர் அன்பில் நிலைத்திருங்க, அவரை தேடுங்க, உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்க 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 திருப்புங்கன்னு சொல்லும் போது உலகத்தை பார்த்து பார்த்து அவன் தன் வழி தான் பெருசு என்று போனான். ஒருத்தன் இப்படி போனான், ஒருத்தன் இப்படி போனான், ஒருத்தன் வேறு பாதியாக போனான், ஒருத்தன் உலகத்தை பார்த்து போனான். நோவா திரும்ப திரும்ப சொல்லுங்கிறான்ப்பா, நான் சொல்லுறத கேளுடா, நான் சொல்லுறத கேளுடா, ஆண்டவர் என்ன சொன்ன காரியத்தை நான் சொல்கிறேன்ட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை ஏதோ ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஏதோ ஒரு ஊழியக்காரியை கொண்டு கர்த்தர் அங்கே சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது கேட்பதற்கு ஒருவனுக்கு மனதில்லை. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்குள்ளே பிரயோஜனம் படலப்பா. இன்னைக்கு நீங்க உட்காந்து எப்படி வசனத்தை கேட்குறீங்கன்னு ஒரு காரியம். நோவா காலத்தில் இருந்த ஜனங்க போல தான் நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே சகலத்தையும் செஞ்சது நீ தான் நினச்சி ஒப்பு கொடுத்தனா கர்த்தரை தேடுவதை என்றைக்குமே நிறுத்த மாட்டேன். அல்லேலூயா. இல்லை ஆண்டவரே, இதோ காற்று இந்த சைடும் அடிக்கும், அப்படியும் ஒரு நாளைக்கு திரும்பி அடிக்கும். அல்லேலூயா. இப்படியும் ஒரு நாளைக்கு அடிச்சதுன்னு வச்சிங்களேன், இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். இனி எடுத்துக்கொள்ளப்படக்கூடாதுன்னா நிலையான ஒரு ஆசீர்வாதம் நீதான் ஆண்டவரே. உன் பாதத்தில் நான் பற்றி கொண்டு இருந்தாதான் இவை எல்லாம் மாறும் என்பதை நீ உணர்வாய். ஆனால் கர்த்தரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே வருகின்ற காரியத்தை நானும் அவங்கள போல வசனத்தை கேட்க வேண்டாம் ஆண்டவரே. நோவா காலத்தில் கேட்ட ஜனங்களை போல நான் என்ன பண்ணா, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. நீ நிறைய பேர் இருதயம் அப்படிதான் இருக்குது. நிறைய வசனத்தை பேசிட்டே இருப்போம், தேவ சமூகத்தில் சொல்லப்பட்டுனே இருக்குது. உன்னை ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறார் ஆண்டவர், நிமித்தி 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 நீ கூனி அல்ல, நீ கூனி அல்ல, நீ கூனி அல்ல, நீ கூனி அல்லன்ட்டு உன்னை நிமித்தி நிமித்தி ஆண்டவர் வச்சு நேர்கிறார். ஆனால் திரும்ப திரும்ப நீ எதை திரும்ப பார்க்குற, உலகத்தை பார்த்து 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 பார்த்து. இளையகுமாரன்னு ஒருத்தர் தானா, அப்பா கண்டு சொத்தெல்லாம் பிரிஞ்சுன்னு போய் உலகத்தை பார்த்தானா, பார்க்குறது ரொம்ப மேன்மையாக அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். ரொம்ப அழகாக இருந்துச்சான், பார்க்குறான்னா ஒரே அங்கே டான்ஸும் ஆட்டம் பாட்டமாக இருக்குது. இளையகுமாரனு சந்தோஷம் தாங்க முடியலையா. ஐயோ, இவ்வளோ நாள் நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்தாலும் நான் உள்ளே போட்டு அடைச்சி வச்சு டெய்லி வார்த்தை ஏசுடா ஏசுடா ஜபம் பண்ணுறான்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாயா. இனிதான் என் மனசு சந்தோஷமாக இருக்குது. வெளியே வந்து பார்க்குறான், அவன் பாட்டு பாடுறான், ஒரே பாட்டாக வருது, ஜாலியாக இருக்குது. அப்படியே அவன் பாட்டுன்னு அடிக்கிற அடியில் என் சரீரம் எல்லாம் அப்படியே குலுங்கி ஆடுது. அல்லேலூயா. உலகத்து பாட்டை கேட்கும் போது நம்மளுக்கு அப்படியே இன்பமா இருக்கும். அதனால நம்மளுக்கு இதெல்லாம் என்ன பிரதர், கொஞ்ச நேரம் பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லு, கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் காரம் போல
அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, கொஞ்ச காலம் போல. அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை. பாசம் வைத்தாலும் நிலையில்ல, பகல் வேஷம் போட்டாலும் சொந்தமில்ல. சொல்லுமா, பாசம் வைத்தாலும் நிலையில்ல, பகல் வேஷம் போட்டாலும் சொந்தமில்ல. மலருக்கு ஒப்பான வாழ்க்கையில, மலருக்கு ஒப்பான வாழ்க்கையில, இந்த உலகம் எனக்கு சொந்தமில்ல, இந்த உலகம் எனக்கு சொந்தமில்ல. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, அந்த கால போல. அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. பாசம் இருந்தாலும் நிலையில்ல, பொருள் சேர்த்து வைத்தாலும் சொந்தமில்லை. பாசம் இருந்தாலும் நிலையில்ல, பொருள் சேர்த்து வைத்தாலும் சொந்தமில்லை. வாழ்ந்தாலும் நீனும் அவருக்கு மாடியில வாழ்ந்தாலும் நானும் ஆரடி மண்ணை கூட சொந்தமில்லை, ஆரடி மண்ணை கூட சொந்தமில்லை. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, அந்த கால ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஸ்பீட் போஸ்ட்னு ஒன்று இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்லாம் எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரில. இந்த ஸ்டாம்பெல்லாம் வைப்பாங்களா குட்டி குட்டியா, ஸ்பீட் போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது மற்ற போஸ்ட்டை காட்டிலும் மற்ற போஸ்ட்டு 4 நாள் 5 நாளில் போய் சேரனா, ஸ்பீட் போஸ்ட்டு 2 நாளில் போய் சேர்ந்துடும். நம்ம வாழ்க்கை எப்படி தான் ஸ்பீட் போஸ்ட் மாதிரி தான். பிறந்ததும் தெரில, இறந்ததும் தெரில. இன்னத்தை வச்சுட்டு போக போறீங்க, இன்னத்தை பக்கத்தில் கை கொடுத்துக்கல, இன்னத்தை எடுத்துன்னு போக போற ஃபர்ஸ்ட் அது சொல்லு. சேர்த்து வைக்கிற சம்பளம், சேர்த்து வைக்கிற நகை, சேர்த்து வைக்கிற பணம், வச்சுக்கிற அண்டா குண்டா அடுக்கு சட்டி. அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது பிரதர். இப்போ வெள்ளி விலை விற்கிறது என்ன தெரியுமா? அது எவ்வளோ விற்றா நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நான் கேட்குறேன், நீ எத்தனை போக போறியா? அதுக்குண்டு எங்களை போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? போட்டுக்கோ. கர்த்தர் கொடுத்தாருன்னா போட்டுக்கோ. கர்த்தர் உன்னை சீமானா சீமாட்டியே வெவர் போட்டுக்கோ. ஆனா உன் சாட்சியை எங்க தெரியுமா காட்டணும்? எத்தனை நன்மை செய்தது யாரு? கர்த்தர் தான் செஞ்சார். நீ நல்லா புரிஞ்சுக்க. தாயின் கருவிலேருந்து நீ வர சொல்ல கொலுசு போட்டுன்னு வந்தியா? கேளு பக்கத்தில் கை வச்சுக்கல. கொலுசு போட்டுன்னு வந்தியா? மோதிரம் போட்டுன்னு வந்தியா? செயின் போட்டுன்னு வந்தியா? அண்ணா கயிறு போட்டுன்னு வந்தியா? எப்படிதான் வந்தீங்க? ஐயா நம்ம மூப்பர் ஐயா சொன்னார் இல்லைங்களா, என்னன்ட்டு? எங்கள் அம்மாவுக்கு 103 வயசு, மண்ணிலிருந்து வந்தாங்க, மண்ணுக்கே போயிட்டாங்க. அவங்க அங்கே சம்பாரிச்சு ஜனங்க, நிறைய ஜனங்களை சேர்த்து வச்சுருந்தாங்க போல இருக்கு. எல்லா ஜனங்களும் உண்மையாக அழுததை பார்த்தேன். அங்கே நான் போய் ஜெபிக்கும் போது நான் கண்ட ஒரு காட்சி. கிறிஸ்துவ பிள்ளைகளையும் அவங்க என்ன பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் போய் ஜெபிக்கிறேன்னு, பரிசுத்த ஆவியானவரே நீ வந்ததுக்காக நன்றி அப்பா அப்படின்ட்டு ஒரு அம்மா சொல்லுது. அல்லேலூயா. இந்த 103 வயசு பாட்டியை பார்க்கறதுக்கு யார் தான் வந்தது கடைசியா? பரிசுத்த ஆவியானவரே நீ வந்ததுக்கு நன்றி அப்பா. நல்லா புரிஞ்சுங்க. நீ இந்த உலகத்துல எது சேர்த்து வச்சாலும், நீங்க சேர்த்து வைக்கிற பொண்ணெல்லாம் ஆடுமான்னு கேட்டா ஆடாது. வெள்ளி, நான் சேர்த்து வைக்கிற வீடு, அதை விட்டு தான் நீ ஓடு. அல்லேலூயா. ஆரடி மடியில வாழ்ந்தாலும் நானும் ஆரடி மண்ணு கூட சொந்தமில்ல. எத்தனடி? ஆரடி மண்ணு கூட சொந்தம் கிடையாது. அதையும் காசு குத்தம் வாங்கணும். ஒரு வருஷம் பார்க்காம போயிட்டேன்னு வச்சுக்க, தோண்டி எடுத்து தூக்கி போட்டுருவான். அப்புறம் யாருது இந்த மண்டை, அது மேல காணும் கொண்ட. அப்படிதான், உண்மைதான் சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்ல. நீங்க போய் பார்க்கல போல இருக்கு. நீங்க போய் பாருங்களேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போய் பார்த்துருப்பேன். எங்க அப்பா போயிச்சப்ப இடம் பக்கத்துல ஒரு நாள் பக்கத்துல ஒரு கல்லறை மேல பார்த்தா ஒரு மண்டை ஓடு கடந்தது. அவரு யாருன்னு எனக்கு தெரியல, பொண்ணா பையனான்னு கூட எனக்கு தெரியல. அந்த மண்டை இருந்துச்சு. நான் நினைச்சேன், யாருது இந்த மண்டை, இது மேல காணும் கொண்ட, ஊரெல்லாம் வாங்கி இருக்கும் ஒரு நாள் சண்டை.
அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் புதைக்கிறது கூட இடம் இல்லாமல் கூட போயிடும். நம்ம ஒன்றும் கேட்கணும், ஆண்டவரே நான் எங்கே புதைக்கப்படுறேன், எங்கே நெருக்கப்படுறேன்ல, ஒரு நாள் உம்முடைய வருகையில் நீ வரும்பொழுது நான் மக்கி கிடந்தாலும் நான் எழுந்து உன்னோடு கூட வரத்தக்கதாக ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கிறிய, அந்த வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. 70 பலத்தின் மிகுதினால 80 இல்லை 100 வருஷம் 103 வருஷம் ஏதாவது சம்திங் நீ வாழ்ந்துட்டு போ. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ, கர்த்தர் வரும்போது நீ எழுந்திருக்கத்தக்கதாக உன் வாழ்க்கை இருக்குமானால், நீ வாழ்க்கையில உண்மை இருக்குது, கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற வசனம் சொல்கிறது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்களுக்கு கேட்ட வசனம் அவர்களுக்குள்ளே பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கின்றோம். அவருடைய கிரியைகளை உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டு. நல்லா புரிஞ்சுங்க, நாங்கள் உலகம் முடிஞ்சு அங்கே போகும்போது கர்த்தர் என்னை பார்த்து சொல்லணும், பா உள்ளவாப்பா, உனக்கு தான் பரலோக ராஜ்யம் வச்சிருக்கிறேன். ஏன்னா பூமியில் வாழ சொல்ல நீ எப்படியா உன் தூக்கத்தை, உன் நேரத்தை, உன் வேலையை, உன் சரீரத்தை, உன் சகல சந்தோஷத்தையும் விட்டுட்டு என்னை தேன்னா நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றவன் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பான். அல்லேலூயா. ஏதோ பார்த்துக்கலாம் பிரதர் அப்படின்றவனுக்கு ஆண்டவர் இங்கே சொல்றாரு என்னன்ட்டு, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கின்றோம். அவருடைய கிரியைகளை உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தோம். இவர்கள் என்னுடைய, யார சொல்றாரு ஆண்டவரே, ஆண்டவரை தேடக்கூடாதபடிக்கு இருந்து உலகத்தின் வழக்கத்தை தேடுகின்ற தேவ பிள்ளைகளாகிய நானும் தேவனுக்கு பிள்ளை என்று சொல்லுகின்றவர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு என்ன பண்றது இல்லையா, என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டு. ஆண்டவர் கோபப்படுறாருமா? இரக்கத்தை தேடி வந்த இடத்துல கோபம் கிஃப்டா கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆண்டவரே இன்னைக்கு கொடுத்த வாழ்க்கை நல்லா புரிஞ்சுங்க. யாக்கோபை தேவன் கூப்பிடும் போது யாக்கோபு உடனே என்ன பண்றாரு தெரியுங்களா? போறதுக்கான வடிவாசல்லாம் ஏற்படுத்திட்டாரு, காரியத்தெல்லாம் பண்ணிட்டாரு. 16 வருஷம் ஒர்க் பண்ணான். 4 வருஷத்துல ஆண்டவர் அவன் 16 வருஷத்துக்கு கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கு ஏற்ற காரியத்தை எல்லாம் செஞ்சாரு. ஏன்னா அவன் இருதயம் ஆண்டவரை தேடுது. இவ்வளவு நாள் ஆடுகள் மேல மட்டும்தான் என்னமா இருந்தான், உலகத்து மேல மட்டும்தான் என்னமா இருந்தான், ஒன்னுத்தையும் சம்பாதிக்கல. ஓடி 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 16 வருஷம் ஓடி தேடி பார்த்தான், ஒண்ணுமே காணோம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நீ ஓடி ஓடி தேடினாலும் ஒன்னும் கிடைக்காது. என்னைக்கு யாக்கோபு, ஆண்டவரே உம்மை தேடி நான் பெத்தேலுக்கு வரப்போற ஆண்டவரே, எந்த இடத்துல எனக்கு நீ தரிசனமானியோ, எந்த இடத்துல அபிஷேக தைலத்தை ஊற்றி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இதுதான் என்னுடைய சொந்த பூமி என்று நான் புரிந்து கொண்டவன் அந்த இடத்துக்கு வரப்போற ஆண்டவரே. பாசம் இருந்தாலும் நிலையில்ல, பொருள் சேர்த்து வைத்தாலும் சொந்தம் இல்லை, ஆரடி மடியில வாழ்ந்தாலும் நானும் ஆரடி மண்ணு கூட சொந்தமில்ல, ஆரடி மண்ணு கூட சொந்தமில்ல. நல்லா புரிஞ்சுங்க, நான் எதையோ ஓடி ஓடி தேடுறேன்ட்டு கர்த்தரை விட்டுறாத. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, எதையோ தேடுறேன்ட்டு கர்த்தரை விட்டுறாதீங்க. ஆண்டவர் இங்க சொல்றாருப்பா, நீ எது சேர்த்து வச்சாலும் எது சம்பாதிச்சாலும் அங்க உள்ள கொண்டு போக முடியாது. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கின்றோம். அவருடைய கிரியை உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடிந்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்திலே சொல்லி இருக்கிறாரு. பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் உங்ககிட்ட தான் சொல்லியிருந்தான் இருக்கிறாரு. அதுக்கு கொடுக்க வேண்டிய கனம், ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெருசு. அல்லேலூயா.
ஏன்னா நீ பார்க்கிற, நீ சம்பாதிக்கிற, நீ தேடுற எல்லா கிரியைகளையும் உண்டாக்கினவர் அந்த 6 நாட்களில் அவரே இந்த 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கிறார் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார் தெரியுமா? அவர் தான் சகல காரியத்தையும் செஞ்சார். நீ தேடி தேடி ஓட போறிய, அது எல்லாத்தையும் செய்து முடித்தவர் அவரே. இப்போ பெற்றுக்கொள்ற நீ ஒன்று புரிஞ்சுங்க, சில நேரத்தில் டோக்கன் வாங்காம போயிட்டு காசை வாங்க முடியாது. புரியலைங்களா உங்களுக்கு? இப்போ பொங்கலுக்கு எத்தனை பேர் காசு வாங்கினீங்க? கர்த்தர் நல்லவர். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துட்டாங்க? டோக்கன் கொடுத்தாங்களா? டோக்கன் கொடுக்காம நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது இங்கே ஆண்டவர்ன்ற டோக்கன் பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே இத்தனை ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய ஆவி என்ற அபிஷேகமும் அச்சாரமும் என் மேலே இறக்கத்தக்கதாக நீ என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அந்த காரியம் மேலே விழும்போது தானே எங்கே போனாலும் நன்மை கிடைக்கும். அது இல்லாமல் நான் எதையோ தேடுறேன், எதையோ பண்ணுறேன், எதையோ சாதிக்கிறேன்னு வச்சுங்களேன், இருக்கிற எல்லாமே போயிடும். வேதம் சொல்கிறது, மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்துல தானே எவன் பரிசுத்த ஓய்வினால பரிசுத்த குலைச்சல் ஆக்குகின்றானோ, அல்லேலூயா, ஆண்டவர் இந்த இடத்துல தான் சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு சொல்றதுக்கு எனக்கு இன்பமா இருக்கலாம், ஆண்டவர் இனியாவது உன்னை தேடி நான், ஆனா திங்கக்கிழமை வந்தோடனே இன்பம் துன்பமா மாறிடும். செவ்வாய்க்கிழமை வந்தா என்ன ஆயிடும்? துன்பம் துக்கமா ஆயிடும். அப்புறம் புதன்கிழமை வருத்தமாயிடும், வியாழக்கிழமை வியாதி ஆயிடும், வெள்ளிக்கிழமை தூக்கமாயிடும், சனிக்கிழமை ஏக்கமாயிடும், ஞாயிற்றுக்கிழமை கீழ்ப்பாக்கமாயிடும். அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே இந்த 6 நாள் ஓட எனக்கு பலன் தருகிறவர் யாரோ? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, 6 நாள் ஓட எனக்கு பலன் தருகிறவர் யாரோ? ஆண்டவர் தானே. அப்போ அவரை தானே கேட்கணும், ஆண்டவரே இந்த நாள் மட்டும் இல்லை ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் உண்மை தேடுவேன், ஒவ்வொரு நாளும் உன் சமூகத்தில் உன்னை தேடுவேன் ஆண்டவரே, இன்பமா உன்னை தேடுவேன் ஆண்டவரே, இதோ அன்போடு உன்னை தேடுவேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உன்னை தேடுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அந்த இளைப்பாறுதலை நீங்கள் பிரவேசிக்கிற நாட்களை நீங்கள் சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு இங்கே கண்ணை மூடுவீங்க, அங்கே கண்ணை திறப்பீங்க. தூங்குற மாதிரி தான் இருக்கும் உங்கள் நித்திரை. எப்படிதமாக இருக்கும்? நான் ஒரு நாள் ஒரு மகன் இடத்துல சொல்லியிருந்தேன், இங்கே கண்ணை மூடி நான் தூங்க போனேன் அப்படின்ட்டு போவேன். ஸ்லீப்பிங் போவேன், கண்ணை திறந்து பார்த்தா பரலோகத்தில் இருப்பேன். அப்படியே சுற்றி பார்ப்பேன். வருத்தம் பசிதாகம் மன துயரம் இங்கே இல்லை. எழுந்து பார்த்து சொல்லுவேன், ஐயோ ஆண்டவரே பரலோகத்துக்குள்ள வந்துட்டு ஆண்டவரே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை காண்பேனோ, என் இன்ப இயேசுவை பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. அங்க போனா 90 வயசுக்கு அப்புறம் தான் போவேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு. ஒண்ணு, இந்த இவர் எப்ப பாரு வந்தா பரலோகமே பாடி பாடி நம்மளை அனுப்பிச்சு விடலான்னு பாக்குறாரு. சிலர் இருதயத்தெல்லாம் தேவன் இங்க காட்டுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலையே படாது, 90 வயசு தாண்டி தான் போவேன். 90 வயசு வரைக்கும் நீ இருக்குன்னு நீ விருப்பப்பட்டனா இரு. அல்லேலூயா. ஆனா தவிப்போம் சஞ்சலம் தான். இப்பயே நம்ம வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா மனரம்யமா இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க நினைக்கிற நாட்கள் மட்டும் கர்த்தர் இந்த பூமியில உங்களை வச்சுட்டு தான் கொண்டு போவாரு. நான்லாம் சீக்கிரமாக ஆண்டவரே வெகு சீக்கிரத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம். இங்க இருக்கிற துக்கம், சஞ்சலம், போராட்டம், தவிப்பு, பசி, தாகம் எதுவுமே இல்லாத மகிமை நிறைந்த இடம். ஒரு நாள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டிவியில் சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தோம் இல்லைங்களா, கோடான கோடி தூதர்களும் சேரவன்களும் சேராபின்களும் அவரை துதிக்கிற அந்த மகிமையை கண்டோம் இல்லையா. அந்த இடத்துல பசி இல்லை, தாகம் இல்லை.
அல்லேலூயா. இருள் இல்லாத ஒரு வாழ்க்கை அது, மகிமை நிறைந்தவருடைய வாழ்க்கை இது, அவரை தரிசிக்கிற வாழ்க்கை இது, அவரோடு கூட சேர்ந்திருக்கிற வாழ்க்கை இது. அந்த வாழ்க்கை மேன்மை நிறைந்ததாய் இருக்கும். அல்லேலூயா. அது இந்த உலகத்தின் வாழ்க்கையை காட்டிலும் வித்தியாசமானதாய் நமக்கு காண்பிக்கும். நீ 90 வயசு மட்டும் இங்க இருப்ப. அல்லேலூயா. இருந்து இங்க உள்ளதுக்கும் அங்க உள்ளதுக்கும் வித்தியாசத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க நடக்கிற எல்லா டெஸ்ட்லயும் நீ பாஸ் ஆயிடு. எங்க ஆண்டவர் முதல்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறாரம்மா, பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து சொல்றாரு. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்திலே சொல்லி இருக்கிறார். அன்றையும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறாரு. என்ன பார்க்கிறார் கர்த்தர், பார்க்கிறார் பரிசுத்த ஓய்வுனால எத்தனை பேர் பரிசுத்தத்தோடு கூட தேவனை தேடுகின்றீர்கள். தேவனுடைய அன்புக்காக, ஆண்டவரே எனக்கு தூக்கம் வரமாட்டேன் ஆண்டவரே. நான் காலையில இருந்து சொல்ல 3:20 எழுந்தேன். 3:20 எழுந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு தியான நிலையிலே உக்காந்துட்டு தூக்கத்தெல்லாம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் 5 மணிக்கு சர்வீஸ் பண்ணிட்டு அந்த காரியத்துக்கு என்ன பண்ணால் உட்பட்டு வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க. பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேருடைய சம்பாஷணை என் டயர்டாக மாற்றுது. என்னடா, நம்ம இப்போ தேட போகிறவர் பெரியவர் அல்லவா, உயர்ந்தவர் அல்லவா, உன்னதத்திலே வாசம் செய்கிறவர் அல்லவா, யாருக்கும் கிடைக்காத பாக்கியமும் ஸ்லாக்கியமும் எனக்கு கிடைத்திருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அவர்களுடைய சம்பாஷணைக்குள்ளே நான் கொஞ்சம் உள்ளே போகிறேன். ஏன்னா ஆண்டவர் அங்கே அந்த இன்பத்தில் கூட்டின்னு போகிறாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தரை தேடுவோம் என்று நினைப்போமானால் நமக்கு எந்த காரியமும் சோர்வாகவே இருக்காது. நாத்திகமானாலே சோர்வு வந்தது. நாத்திகமா கர்த்தரை பார்க்கணும்னு அந்த இருதயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா சோர்வு இருக்காது. காலையில் எப்போ விடியும் நான் எப்போ போய் பார்ப்பேன்னு இருப்பேன். உள்ள ஆவி இல்லைன்னா என்ன இருக்காது? ஆவி இல்லைன்னா கர்த்தரை தேடணுன்ற எண்ணமே இருக்காது. அது அலைஞ்சு அது வனாந்தத்தில் விட்ட ஆடு. எப்படிப்பட்ட ஆடு? வனாந்தரத்தில் விட்ட ஆடு. அது கேட்பாரம் இல்லை, மேய்ப்பாரம் இல்லை, அது எப்படி ஒன்றாலும் போகலாம். நான்லாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது சிலர்லாம் யோசனை பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னன்னு கேட்டேன். சிலர்லாம் விசாரிக்காதன்ட்டாரு. கேட்கறதுனால தானே அவங்களுக்கு என்ன ஆயிடுது? விசாரிக்காத. ஏன்னா விசாரிக்கவே அவங்களுக்கு என்ன ஆயிடுது? தேவன் மேல அன்பு இல்லாம போயிடுது. நீ தேவ சமூகத்தில் என்னோடு கூட பேசுவதற்கு நேரத்தை என்ன பண்ணு, அதிகமாக செலவழின்றார். அதனால ஆண்டவரே இங்கே பேசுறதை காட்டில அங்கே பேசுறது நல்லது ஆண்டவரே. கர்த்தரை தேடுவீர்களானால் நிச்சயம் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு பூரண சம்பூர்ணமாய் தான் நீங்க இருந்து என்ன பண்ணுவீங்க? பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. நீங்க கர்த்தருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உலகத்தின் வழக்கத்துக்கு, உறவுகளுக்கு, உலகத்தின் காரியத்துக்கு இடம் கொடுத்து தேவனை தேடக்கூடாதபடிக்கு போனானால், நான் அதை சொல்ல விரும்பல, வேதம் சொல்லுகிறேன், அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலே பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே நான் சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதிலே பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினால் இப்ப நம்மளுக்கு சொல்றாரு. ஆகையால் சிலர் அதிலே பிரவேசிப்பது இன்னும் வரப்போகின்ற காரியமா இருக்கிறபடியினாலே சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமனாலே அதில் யார் முதலாவது கேட்டது? யார் சுவிசேஷத்தை முதல்ல கேட்டது? ஆதாமா. சுவிசேஷத்தை யார் முதல்ல கேட்டது? நோவா நாட்கள்ல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அன்னைக்கு இருந்த எந்த ஜனமும் என்ன பண்ணல? கேட்கல. பக்கத்துல காது கொடுத்து கையை கொடுத்து சொல்லு, இங்க வந்து நீயும் கேட்காம இருந்தனா கர்த்தரும் சத்தத்தை கேட்கவே மாட்டாரு. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுது, மறுபடியும் வாசிப்பா. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள், நல்ல புரிஞ்சுங்க, நோவாவின் காலத்தில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட போது அவர்கள் கீழ்ப்படியாமையினால் அதுல என்ன பண்ணல? அப்ப யார் கேட்டது? நோவா கேட்டாரு? இல்ல, நோவா கேட்டாரு இல்ல. நோவா காலத்துல மட்டும் வரங்க, யோனோ காலத்துக்கு முன்னாடி போயிட்டாரு, அங்க போகாதீங்க. நோவா கேட்டாரு. யாரு? சேம் கேட்டாரு, காம் கேட்டாரு, யாபேஸ் கேட்டாரு,
நோவாவுடைய மனைவி கேட்டாங்க, நோவா பிள்ளைகள் பெற்ற அந்த 3 பிள்ளைகளுடைய மனைவிகளும் கேட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? கேட்டவங்களும் நல்லா புரிஞ்சுங்க, கேட்காதவங்களும், ஊழியம் செய்கின்றவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. செஞ்சவங்களை பேழைக்குள்ள அடைக்கிறாரு, செய்யாதவங்களை வெளியே நிற்க வைக்கிறாரு. இப்ப பேழைக்குள்ள இருக்கிற நோவாவை தேவன் காப்பாற்றினார். காப்பாற்றினாரா இல்லையா? என்ன செஞ்சாரு, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துருவோமா? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்துக்கு எழுதுவோம். அங்கே நோவா தேவனுக்காக செய்த காரியத்தையும் கொஞ்சம் காண்பிக்கிறேன். ஆனால் தேவன் எப்படி நோவாவை காப்பாற்றினார் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் பேசுகின்ற 6வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா மாம்சமா இருக்கிறோமே, எப்ப பாரு இந்த ஆள் திட்டுறான்யா, இது மாம்சம். ஏன் திட்டுறான்? உங்களை சும்மாவே நான் திட்ட முடியுமா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களை சும்மாவே அவர் திட்டத்துக்கு அவர் பைத்தியமா? அல்லேலூயா. உங்களை சும்மா யாரா திட்ட முடியுமா? அது என்னுடைய வேலை கிடையாது, அது என்னுடைய காரியமும் கிடையாது. என்னைக்காவது யோசனை பண்ணிக்கிறீங்களா, ஏன் இவர் நம்மளை சும்மாவே சொல்லிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா ஆயிடுது? நான் என் பையன் இடத்துல பேசி கொண்டு இருந்தேன் கடந்த நாட்களில். அவன் சரியா கொஞ்சம் வருது இல்லை, டேவிட் சொல்லிடுறேன், ஏன்னா அப்போ தானே புரியும் உங்களுக்கு. அப்போ டேவிட் கொஞ்ச நாள் சரியா வருது இல்லை. நான் கூப்பிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு டேவிட் கிட்ட பேசியிருந்தேன். டேவிட் என்ன மனசில் நினச்சாந்தில்ல, நான் ஒரு காரியம் அவனுக்கு புரிய வச்சேன் கொஞ்சம் சொல்ல. டேவிடு, இப்போ நீ வரலன்னா அதனால ஃபீல் பண்ண போகிறது யாருன்னு கேட்டால், டப்புன்னு டேவிட் என்ன சொல்லிட்டான், கண் திறந்தவர்கள் சொல்லுகிறதாவது சாமுவேல் தான் அப்படின்ட்டான். நல்லா சொல்லுது கேளுங்க, சாமுவேல் தான் சொல்லிட்டான். நான் சொல்லிட்டேன், இல்லை டேவிடு, நீ வரத்துக்கு முன்னாடி சாமுவேல் இதே இடத்துலேருந்து அங்கே கீபோர்டு வாசிப்பான், மிக்சரை பார்த்துப்பான், கேமராவை இப்படிக்கா அந்த இதுவை இப்படி திருப்பி வச்சுன்னா அங்கே உட்காந்துன்னு பார்த்துன்னு இருப்பான். கேமரா ஆஃப் ஆச்சுன்னா கடன்னு போய் நடந்துட்டு என்ன பண்ணுவான், கேமராவை இது பண்ணிட்டு வருவான். 3 காரியம் பார்த்தான், அவன் ஃபீல் பண்ண மாட்டான். இப்போ இவன் சரியா வரதுலன்ட்டு யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? வீட்டில் என்ன நினச்சிருப்பாங்க, என் பிள்ளை கரெக்டாக போயிடறான்பா சர்ச்சுக்கு அப்படின்னு தானே நினச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் தான் சொல்கிறேன், எல்லா பிள்ளைங்களையும் தான் சொல்கிறேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, வீட்டுக்கு என் பிள்ளை கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடறான் போல இருக்கு அப்படின்ட்டு. நான் சப்போஸ் டேவிட் கிட்ட சொல்லியிருந்தேன், டேவிட்டு சப்போஸ் நீ வேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நான் உன்னை மானான்னு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கேன், வருத்தப்பட போகிறது 2 ஆள் தான். என்ன டேவிட், அப்படி தானே சொன்னேன் டேவிட்? ஆமாம், ஏன்னா உண்மையை தான் சொல்கிறேன். அதனால டேவிட் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு பழக்கம், உள்ளதை உள்ளபடி சொல்லுவான், இல்லைன்னா இல்லைன்றுவான். அந்த ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேவிட் கிட்ட. அப்போது நான் சொன்னேன், இல்லைன்னா யார் கஷ்டப்படுவேன்னா டேவிட், 1 மூப்பர், 2வது அம்மா. நீ வரல போலன்னு அவங்களுக்கு தெரியாது, உண்மையாலுமே தெரியாது. நீ லேட்டாக வரதும் தெரியாது, பண்ணுற சேட்டெல்லாம் தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, பாரு குழந்தை ஒழுங்காச்சு, அவர் இறங்கி உட்கார விட்டாருன்னு யாரை திட்டுவாங்க? யாரட திட்டுவாங்க? என்னதானே திட்டுவாங்க. இதுதான் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இங்க நடக்கிற விஷயம். சில நேரத்துல உங்க தப்பிதங்கள் உங்களுக்கு தெரியாதபடியினால நான் பேசுறதுல உங்களுக்கு எப்படிதான் தோணுது, திட்டுறா மாதிரி தோணுது. ஆனா ஒரு காரியத்தை முடிஞ்ச உடனே டேவிட் புரிஞ்சுக்கினான். உடனே அவன் சொன்னா, இல்ல ஐயா, நான் இதுக்கு மட்டும் என் வேலையை கரெக்டா பாத்துக்கிறேன். அதுல அவனுடைய விசுவாசம் எனக்கு பட்டது. என்ன தெரியுமா, என் வேலை இது, என் வேலையை நான் தான் பாத்துக்கணும். ஓகேங்களா? அவன் காரியத்தை அவர்கள் பார்ப்பீர்களா, ஆனால் கர்த்தரை தேடுவது உன்னுடைய வேலை. இதை ஒரு ஊழியக்காரன் ஃபோன் பண்ணிட்டு வண்டியாமானா நீ வந்தானா வரகட்டினா, நான் பரலோகம் போக போறேன், அதனால நான் என்ன பண்றேன், என் வேலையை பிரசங்கம் பண்றது என் வேலை, கத்துறது என் வேலை. எனக்கு நெஞ்சு வலி வந்தாலும் கத்துறது என் வேலை தான். ஏன்னா அதற்கான பலனை கர்த்தர் கொடுக்க போறாரு. நானா போ சொல்ல கையை பிடிச்சின்னு, வாமா போலாமா சுவிசேஷம் சொல்ல போலாமா அப்படின்னு நான் கேட்டு போறேன். இல்லவே இல்லை, விட்டா நான் ஓடிடுவேன். நல்லா புரிஞ்சுங்க. ஏன் அவன் செய்கைக்கு தக்கதாக பாஸ்டமா இங்க கத்துதுன்னா, பாஸ்டமா கத்துதுக்கு ஏத்தவனுமா கர்த்தர் பரலோகத்தை திறக்க போறாரு. உனக்கு கிரீடம் உண்டான்ட்டு அவன் செய்கைக்கு தக்கதான் நீ தேடினா தான் கர்த்தர் உனக்கு கேட்டா தானே கொடுப்பாங்க. வசனம் அப்படித்தானே சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, கேளுங்கள் அப்போது பெற்றுக்கொள்ளு. இப்படி தானே. நீ அதை விட்டுட்டு நான் எதுவும் பண்ண மாட்டோம். அவரு என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னா நான் எதுக்கு கூப்பிடணும்? நீ வரலன்னா நான் கேட்பேன்.
அல்லேலூயா. வரலன்னா என்ன பண்ணுவேன்? கேட்பேன். நீ உனக்கு இல்லை எங்களுக்கு பயங்கரமான வேலை இருக்குதுன்னா நீ போ, உனக்கு வர விருப்பம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? நான் அங்கே போவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பாட்டு பாடும்போது எப்படி போன? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும். யாவெல்லாம் ஆண்டவரே உன்னை தேடுற ஆண்டவரே நான் பார்த்தா போதும், நாங்க பார்த்தா போதும்னு நான் பாடவே இல்லை. பக்கத்துல கை வச்சு சொல்லு. இங்க சேர்ந்தெல்லாம் போயிட்டாங்க, என்ன பண்ண முடியாது? சீரக ரசம்லாம் வைக்க முடியாது. தனித்தனியா போனாதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவனவன் செய்கைக்கு தக்கதாக அங்க புக்கை புரட்டுவாரு. ஞாபக புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குது, போற வழியில வாசலே வைக்கப்பட்டிருக்குமா. அங்க அந்த புத்தகத்தை என்ன பண்ணுவாரு? ஒரு தூதன் திறந்து புரட்டி பார்ப்பாராம். பார்த்துட்டு சொல்லுறேன், அம்மா இந்த நாள்ல பரிசுத்த ஓய்வு நாள்ல எத்தனையாய் நீ கர்த்தரை மனவாஞ்சியாய் தேடினா என்பதை நான் பார்க்கிறேன். பக்கத்துல கை வச்சு சொல்லு, உங்க பேரே அதுல காணமே. அல்லேலூயா. சொல்லு சொல்லு, சொன்னாதான் தெரியும். வசனம் அப்படித்தானே சொல்லுது. அந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல என்ன பண்ணாங்களாம்? பரிசுத்த ஓய்வு நாள்ல தானே சொல்லப்பட்டது. அது அந்த இலைப்பாறுதலுக்குள்ள அவர்கள் என்ன பண்ணாங்க? பிரவேசிக்காம போனாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே எல்லாம் அழிக்கப்பட்ட போதும், எல்லாம் நிலையற்று கிடக்கின்ற போதும் நோவாவுக்கு ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் தேடுவேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும். கர்த்தரை தேடுவதற்கு கூட்டம் கூடாதீங்க. கர்த்தரை தேடுவதில் நீ தனிப்பட்ட மனுஷனாய் கடந்து சென்று போற. நோவா ஒரு மனுஷன் மட்டும்தான் அவனை தேவன் இணைத்து கொண்ட போது அவன் தேவனோடு கூட இணைக்கப்பட்டான். நீ எந்த அளவுக்கு கர்த்தரை தேடணும்? பிரதர் நான் கூட்டம் வந்தா தான் போவோம் பிரதர். நான் கடந்த நாட்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். வெஸ்லி மேக்ஸ்வெல் என்ன பேசியிருந்தாரு. எத்தனை பேர் கேட்டீங்க? நான் பெரிய கூட்டத்தில் போயிட்டு, பெரிய சபை பெரிய கூட்டத்தில் போயிட்டு நான் இருப்பேன்னு சொன்னால் என்னை ஒருத்தருக்கும் கண்ணு தெரியாது, நான் யாருன்னே தெரியாது. நான் எத்தனை வருஷம் அங்கே போனாலும் நான் யார் தெரியாது. ஆனால் சின்ன கூட்டத்தில் யார் தெரியும்? என்னை நல்லா தெரியும் ஊழியக்காரருக்கு. நம்மளாம் சொல்லுவோம், பிரதர் நான் அவங்க சபைக்கு போகிறேன், இவங்க சபைக்கு போகிறேன்னுவோம். கடந்த நாளில் இங்கே ஏதோ ஒரு கான்செப்ட் வந்துச்சு. தம்பி போயிட்டு வந்தாப்புல, பாத்தியாப்பா அந்த ஊழியக்காரரை? அந்த ஊழியக்காரர் உன்ன பார்த்தாரா? கேளுங்க, அவர் கேட்டிங்களா? பார்த்தாரா? அவர் உன்னை பார்த்தாரா? அவங்ககிட்ட பேசினாரா? ஆனால் உங்களுக்கு என்ன தெரியாது தெரியுமா? உங்கள் ஊழியக்காரனா தான் பேசினாலும் உனக்கு எப்படி தான் தெரியும்? கோபமாக வரும். அங்கே அவர் பார்க்கவே மாட்டார். ஆனால் அவர்கிட்ட போய் நான் ஆடின்னு இருப்பேன், பாருங்க என் கையும் பாருங்க. அல்லேலூயா. நான் ஃபேமஸான இடத்துல போயிட்டு என்னை நிரூபிச்சு காட்டணும்னா என்னை யாருக்கு என்னென்ன தெரியாது. விசாரிக்கிற இடத்துல இருக்கணும் என்பதற்காக தான் கர்த்தர் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாரு. இந்த விசாரிப்பும் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்க, விசாரிக்கும் பொழுதே நம்ம நிலைமை இப்படி. பக்கத்தில் கை கொடுத்துக்கல, விசாரிக்கணும்னா எப்படி? விசாரிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் தான் என்ன திட்டுவார், ஏன் தான் என்ன பேசுறாரு, ஏன் தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டுவீங்களே. உன்னை விசாரணையே இல்லாத ஒரு இடத்துல இருந்தா நீ எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவேன்னு சொல்லுங்க. வேதம் இங்க சொல்லுகிறது, ஆண்டவர் இன்னைக்கு விசாரிச்சுட்டு பேசுறாருப்பா. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினாலே நிறைந்தது. நம்மால பூமி கொடுமையினால் நிறையக்கூடாது. பாவத்துக்கு மேல பாவத்தை செஞ்சுக்கிட்டே இந்த பூமிக்குள்ள இருந்தேன்னு வச்சுக்கலாம், அந்த பாவங்கள் யார் தெரியுமா பற்றி பிடிக்கும்? நேற்று என் நண்பன்கிட்ட சொன்னேன். நான் என் கூட ரொம்ப நேரமாக உட்காந்து பேசியிருந்தாப்புல, ஒரு 12 மணி மட்டும் உட்காந்து பேசினேன். ஸ்கூல் மட்டும் தான் அவன், சின்ன வயசுலேருந்து பழக்கம். என் கூட உட்காந்து நேற்று என்னை காலையில் பார்க்க வந்தோடனே நாங்கள் 2 பேர் போய் டீ சாப்பிட்டோம். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நான் பண்ண ரோட்டில் நின்று பேசிட்டு வாடா சர்ச்சுக்கு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பித்தோம். அவன் நிறைய காரியத்தை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசி அவன் கடைசியில் என்ன சொல்லிட்டான், நானும் வந்துடுறேன்டா, என்னை எப்படினாச்சும் கூப்பிட்டுக்கடா, என்னை விடாதடா, எப்படினாச்சும் கூப்பிட்டுக்கடா. இன்றைக்கி வர வேண்டியது இன்றைக்கி வரல, ஆனால் வந்துடுவான், வரக்கிட்ட வாரத்தில் வந்துடுவான் சொல்லிட்டான். வேலை இருக்குதுடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா, கண்டிப்பாக அடுத்த வாரத்துலேருந்து நான் கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு இடம் கூட நான் எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன், என்னை எப்படின்னா சின்ன பண்ணி ஏசப்பாக்குள்ளே கூட்டிட்டு நடத்துடா அப்படின்றான். நான் சொன்னேன், டேய் ஒரு கடனை நீ வாங்குறடா, இந்த கடன் வாங்கி இந்த கடனை கட்டாமல் போனால் இது யாருடா கட்டணுன்னு கேட்டேன். அவன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணான். சரி, நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். ஒரு கடன் வாங்குறீங்க, ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறீங்க, நீங்கள் வாங்கின கடனை நீங்கள் கட்ட முடியலன்னா யார் கட்டணும்?
யாரு? சத்தமா சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க கட்டணும். நீங்க வாங்குற கடனே அப்படின்னா நீங்க செய்யற பாவத்தின் பிரதிபலனை யார் அனுபவிப்பாங்க சொல்லுங்க? நீங்க நினைக்கிறீங்க பிரதர் நான் எது செஞ்சுட்டு போனாலும் கடவுள் இல்லம்மா, இல்ல 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அதே தேவன் தான் 4 தலைமுறை மட்டும் உன் சாபத்தை உன் பிள்ளைகள் இடத்துல கேட்பேன்னு சொன்னாரு. நான் என் இருதயத்துல ஒரு காரியமும் இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்து போகாதபடிக்க அப்பா நான் இல்லைனாலும் நீ நிரந்தரமா சமாதானத்துக்குள்ள வாழத்தக்கதாக உனக்கு நன்மையை செஞ்சுட்டு போறன்ற வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை. இங்க புறங்கூறுதல் இருக்காது, இங்க பொய் பேசுதல் இருக்காது, இங்க தேவனை தேடக்கூடாதபடிக்கு இருதயம் இருக்காது, இங்க தேவன் இல்லாத வாழ்க்கை இருக்காது. எல்லாமே தேவனா இருக்கும். பொல்லாத வாழ்க்கை நம்ம உணர்வுக்குள்ள கூட இருக்காது. உண்மையா கர்த்தரை தேடுறவங்கள சொல்றேன். உண்மை இல்லாத ஜனங்களை குறித்து நான் பேச வரும்ல, அவங்க எப்படி இருந்தாலும் பாவத்தை சேர்த்து வச்சுனே தான் இருப்பாங்க. அது அவர்கள் பிற்பாடு அவர்கள் பிள்ளைகளை தொடும்போது அவர்கள் பிள்ளைகள் சபிப்பார்கள். அன்னைக்கு அவங்களுக்கு தெரியும். அது அவங்களையும் பரலோக வீட்டுக்குள்ள போக விடாது, அவர்கள் பிள்ளைகளையும் போக விடாது. இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவருடைய முடிவு எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் என்ன பண்ணுச்சு? நிறைந்தது. நான் அவர்களை என்ன பண்ணுவேன்? எந்த பூமியில பாவம் செஞ்சீங்களோ, எந்த பூமியில இருக்கும் பொழுது உணர்வற்று போய் தேவனை தேடாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ, அந்த பூமியோடு கூட தேவன் அழித்து போடுவார். உனக்கு பரலோகத்துல இடம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு. அவ்வளவுதான். உன் கதை எங்க முடிஞ்சிச்சு? பூமியோடும் கூட கதை முடிஞ்சிச்சு. மோசே பார்த்த உடனே பேதுரு சொல்றாரு, அப்பா நமக்கு ஒரு கூடாரம் போடுவோமாப்பா, மகிமை நிறைந்த இடத்துல ஒரு கூடாரத்தை போட்டு, உங்களுக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம், எலிசாவுக்கு ஒரு கூடாரம், ஏதோ மோசைக்கு ஒரு கூடாரம் போட்டு அந்த மகிமைகளை நிறைந்திருக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கை வாழுமா? எனக்கு சின்னதா கூடாரம் இருந்தா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல மகிமையின் தேவன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நினைவுள்ள மனுஷனை தேவன் தேடுகின்றார். இந்த பெரிய விஸ்தாரத்தில் போயிட்டு நான் என்ன பண்ண, பெரிய ஆள், பெரிய லண்டன் ரிட்டன், அமெரிக்கா ரிட்டன் சொல்லிட்டு நான் அப்படியாப்பட்ட வாழ்க்கை வேணாம். நான் சின்ன குடிசையில் வாழ்ந்தா கூட சரி ஆண்டவரே, அந்த இடத்துலையும் என்னை தேடி வந்து என்னை காண்கின்ற ஒரு தேவன் இருப்பாயானால் அந்த இடம் எனக்கு மேன்மை ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பசியோடு கூட இருக்கிறவனுக்கு தான் அந்த சாப்பாடுடைய அருமை புரியும். பசியே இல்லாதவனுக்கு பிரியாணியே தட்டில் கொண்டு வந்து வச்சாலும் சாப்பிட்டீங்கன்னா தெரியுமா சொல்லுவான், அவன் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகுதுன்னுவான். அவன் வாய் மேலே அடிங்க, சோறே போடாதீங்க அவனுக்குலாம், வீட்டை விட்டு தெத்தி விட்டுருங்க, வெளியே பிச்சைடுறான் நான் ஏனுங்க. உண்மையாலுமே பசியோடு கூட வரவனுக்கு கஞ்சி வச்சு கொடுத்தா கூட போறான், அதை குடிச்சிட்டு சொல்லுவான் அவன், இவ்வளோ ருசியாகுதம்மா இந்த கஞ்சி. அதில் இந்த சில நேரத்தில் பசியோடு கூட வரவனுக்கு பழைய கஞ்சி கொடுக்கும்போது அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். சிலருக்குலாம் புளிப்பு பிடிக்காது, ஆனால் அந்த கஞ்சி குடிக்கும்போது அவன் இனிமையாக குடிப்பான். இது என்னடா இப்படி இருக்குதுடா. அல்லேலூயா. தேவன் மேலே ஒரு பசி இருக்கணுமா? அப்போ தான் எத்தனை சூழ்நிலை ஆனாலும் தேவனை தேட வேண்டும் என்ற இருதயம் உனக்குள்ளே இருக்கும். அந்த பசி உனக்கு போச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு காரியம், இது மற்றவங்களுக்கு நஷ்டம் இல்லை, உன் பிள்ளைகளுக்கு நீ நஷ்டத்தை வைக்க போகிறான்னு அர்த்தம். தேவனை தேடக்கூடாதபடிக்கு நீயும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, உன் பிள்ளைகளுக்கு அங்கே போகக்கூடாதபடிக்கு இடத்தை உண்டாக்கி விடுகின்றாய் என்ற அர்த்தம். நான் கிறிஸ்தவன் சொல்றது முக்கியம் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா என்பதுதான் முக்கியம். ஏதோ பேருக்கு மட்டுமே நான் என்ன பண்றேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. அதனால தான் கிறிஸ்தவமே இன்னைக்கு கெட்டு போச்சு. பேர் மட்டும் கேட்டால் என்ன பண்ணாங்க, நான் கடந்த நாட்களில் ஒரு இங்கே டிவி சத்தத்தில் இருந்த ஒரு சம்பவத்தை போட்டிருந்தாங்க. அங்கே ஒருத்தர் பெயர் கிறிஸ்துவர் ஒருத்தர் ஒரு பெரிய ரவுடி ஆகிட்டுக்கிறார். அவர் பெரிய ரவுடி ஆகி பண்ண காரியம் என்ன தெரியுமா, ஒருத்தர் தலையை வெட்டி ஆட்டோ மேலே கட்டி சுற்றினே இருந்தாராம். பேரில் மட்டும் கிறிஸ்தவன். அது ஒன்றத்துக்கும் பிரயோஜனம். அந்த பேரை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. ஆண்டவரை, இந்த பேரை வச்சுன்னு இந்த மனுஷன் இத்தனை காரியங்களை பண்ணுகிறானா ஆண்டவரை.
நான் பெயர் கிறிஸ்தவனா இருந்து மற்றவர்களுக்கு மேன்மை என்று காட்டாதபடிக்கு எனக்குள்ளே கிறிஸ்து இருப்பாரானால் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நான் நோவா போல வாழ கற்றுக்கொள்வேன். நோவா குறித்து வருகின்ற வாரத்தில் நிச்சயமா பார்க்க போறோம். நோவா என்னென்ன தேவனுக்காக செய்தார்ன்ற காரியத்தை பார்க்க போறோம். நேரம் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த 1ஆம் தேதி அதுவும் ஆண்டவர் முதல் நாள் ஆண்டவர் உன்னை தேடக்கூடாதபடிக்கு என் இருதயம் ஏனோ தூரம் போனது என்று முதல்ல உன் தப்பை நீ புரிஞ்சுக்கோ. கடிந்து கொள்வதை பெரிதென்று நினைப்பாயானால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர மாட்டேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவரே உண்மை தேடத்தக்கதாக ஒரு இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே உண்மை தேடத்தக்கதாக ஒரு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே அது போல ஒரு இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே வீணாய் விருதாய் என் வாழ்க்கையை கழிக்காதபடிக்கு ஆண்டவரே எனக்கு அப்படி ஒரு இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே ஒரு இதினி ஆஷியாராதானாரா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துக்கல. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. எல்லாம் எழுந்து நிற்போமா? மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா இங்க இருக்கிற எல்லாருடைய இருதயத்தின் இயக்கத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். காலையில் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், மனுஷனால் இது கூடாதுதான், நான் தேவனாலோ எல்லாம் கூடும் என்று சொல்லி. உன்னை மாற்ற கர்த்தராலே கூடும். நீ தேவ சமுதிரம் ஒப்பு கொடுக்கிறது மட்டும்தான் உன் வேலை. தண்ணீர் தன்னை ஒப்பு கொடுத்ததாம் சுவையற்ற கிடந்த அதை சுவையுள்ளதாய் மாற்றினவர் நம்முடைய தேவனே. நீ உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உண்மை தேடக்கூடாதபடிக்கு தூரம் விலகி நிற்கிற அந்த இருதயத்தை நிலத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே மெத்தனத்தை என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே பெருமையை என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே கனவினத்தை என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே தூக்கத்தின் ஆவி என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே தேடக்கூடாதபடிக்கு சரீர பலவீனத்தை என்னிடத்தில் இருந்து போட. ஆண்டவரே மனுஷனை தேடுவதற்கு மனுஷனுக்கு நன்மை செய்வதற்கு ஓடும் பொழுது எனக்கு இதோ கர்த்தருடைய நினைவு வரக்கூடாதபடிக்கு இருக்கிற அந்த காரியத்தை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே ஆண்டவரோட எல்லாம் சொல்லுங்க. வலது கையை உயர்த்தி பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. வாய்களை திறந்து சொல்லுங்களா? பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா
நன்றி செலுத்துகின்ற தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வினால் தானே அது சொல்லப்பட்டது. பரலோகத்தில் பிரவேசிக்க கூடாதபடிக்கு இருக்கிற அந்த நிலையெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தோடு கூட கர்த்தரை தேர்ன ஆண்டவரே, தேவ அன்பிலே நிலைத்திருந்து தேர்ன ஆண்டவரே, கர்த்தரை தேட வரும்ன்ற அந்த எண்ணத்திலே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருக்காக பிரதானமான இடத்தை கொடுக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்ய போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தம்மை இவர்களை வேலி அடைத்து பாதுகாத்து மாப்பிசையும் தொட்டியும் எண்ணெய் பாத்திரமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவ கிருபை இவர்களை சூழ்ந்து இருக்கட்டும். உன்னதத்திலிருந்து ஒத்தாசை கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கு கடந்து வரட்டானவரே. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிற மீட்பரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah.